நவக்கிரக ஸ்தோத்திரங்கள். நவக்கிரக ஸ்தோத்திரங்களை கூறினால் அந்த கிரக தோஷங்களின் வீரியம் குறையும். நவக்கிரகங்கள் என்றால் பயப்பட வேண்டாம். சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு எந்தெந்த கிரகங்கள் தோஷங்கள் இருக்கிறதோ அந்த தினத்தில் சென்று நல்லெண்ணெயில் இரு தீபங்களை ஏற்றி வணங்கி வந்தாலே போதும். பரிகாரங்கள் என்று ஜோதிடர்கள் சொல்வது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று பயமுறுத்துவதற்கு அடிபணிய வேண்டாம். சனீஸ்வர குரு 2 இடப்பெயர்ச்சிகளை மட்டுமே கொண்டாடி வந்த இன்று சூழ்நிலை மாறிவிட்டது. ஆம், ஜாதகத்தை எல்லா விஷயத்திற்கும் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காலத்தில் பிறக்கும் பொழுது ஜாதகம் எழுதுவார்கள். திருமணத்தின் சமயம் ஜாதகத்தை பார்ப்பார்கள். அவ்வளவே. அந்த ஈஸ்வரனை வணங்கி அந்த பெருமாளை வணங்கி வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் இக்காலத்தில் பேராசையின் விளைவு எடுத்ததற்கெல்லாம் நவக்கிரகங்கள் தோஷங்கள் என்று ஜோதிடர்களிடம் செல்ல ஜோதிடர்கள் குழாம் மக்களையும் ஏமாற்ற கோவில்களில் அர்ச்சகர்களும் நம்மளை ஆட்டிவிக்க அந்த நவக்கிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. நவக்கிரகங்கள் தோஷங்கள் விலக வேண்டுமென்றால் கோளறு பதிகத்தை படிக்கலாம். அந்த கிரகத்தின் தோஷம் இருக்கும் அன்று கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றி வந்து வரலாம். அதற்கும் மேல் விரும்பினால் அர்ச்சனை செய்து வரலாம். அவ்வளவு. நவக்கிரகங்களைக் கண்டு பயப்படாமல் இருப்பதற்காக நான் கூறியவை. சரி, இப்பொழுது அந்த நவக்கிரக ஸ்தோத்திரங்களை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, சனீஸ்வரன், ராகு, கேது எல்லா ஸ்லோகங்களையும் 2 முறை கூறுகிறேன். நீங்கள் அதை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். சூரிய பகவான் ஜபா குஷ சங்காசம் ஆஸ்ய பேகம் மகாத்யம் தமோரிம் சவபாபாக்னம் பிரதோஷி திவாகரம். ஜபா குஷ்ம சங்காசம் ஆஸ்ய பேகம் மகாத்யம் தமோரிம் சவபாபாக்னம் பிரதோஷ்மி திவாகரம். அடுத்ததாக திங்கட்கிழமை சந்திர பகவான் ததிசங்கதுஷாராவம் சீரோத்தார்ணவசம்பவம் நமாத்மி சசினம் சோமம் சம்போர்முகுடபூஷணம். ததிசங்கதுஷாராவம் சீரோத்தார்ணவசம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர்முகுடபூஷணம்.
செவ்வாய் கிரகம், செவ்வாய்க்கிழமை அன்று. தரணி கர்ப்பசம்பூதம் விச்சிகாந்தி சமப்பிரபம் குமாரம் சஷ்டிஹஸ்தம் தம் மங்களம் பிரமாம்யகம். தரணி கர்ப்பசம்பூதம் விச்சிகாந்தி சமப்பிரபம் குமாரம் சஷ்டிஹஸ்தம் தம் மங்களம் பிரமாம்யகம். பிரியங்க கலியாஷாமம் ரூபேணா பிரஜமம் புதம் சம்யம் சம்யகுணோ வேதம் தம்புதம் பிரமாம்யகம். இது புதன் கிரகம். பிரியங்க கலியாஷாமம் ரூபேணா பிரஜமம் புதம் சம்யம் சம்யகுணோ வேதம் தம்புதம் பிரணமாம்யகம். குரு ஜீவானாச்ச ரிஷீனாச்ச குருகாஞ்சனசன்னிபம் புத்திபூதம் கேகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஜீவானாச்ச ரிஷீனாச்ச குரும் காஞ்சனசன்னிபம் புத்திபூதம் லோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுக்கிர பகவான் ஹிமகுந்தம் ராலாவம் தைத்யானம் பரமம் குரும் சவசாக்த பவத்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சவசாத்தபவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். நீர் அடுத்ததாக சனி கிரகம், சனீஸ்வரர். நீலாஞ்சன சமாபாஷ்யம் ரவிபுத்தம் யமாக்ரஜம் ಛಾಯಾ ಮಾತಾಲಶಂಭೂದಂ ತಂ ನಮಾಮಿ ಶನೀಶ್ವರಂ. ನೀಲಾಂಜನ ಸಮಾಭಾಷ್ಯಂ ರವಿಪುತ್ರಂ ಯಮಾಗ್ರಜಂ ಛಾಯಾ ಮಾತಾಲಶಂಭೂದಂ தம் நமாமி சனீஸ்வரம். அடுத்ததாக ராகு பகவான். அத்தகாயம் மகாவீயம் சந்தாதித்யமமந்தனம் சிம்ஹிகா கல்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். அத்தகாயம் மகாவீயம் சந்தாதித்யவிமர்தனம் சிம்ஹிகா கல்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். கேது பகவான். பலாச புஷ்பசங்காசம் தாரகாகிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். பலாச புஷ்பசங்காசம் தாரகாகிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். நான் முதலில் சொன்னது போல் எந்த கிரகதோஷம் இருந்தாலும் அந்த கோவிலில் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு பிறகு அந்த நவகிரகத்தை 11 முறை சுற்றி இந்த நவகிரக ஸ்லோகத்தை சொல்லலாம். கோளறு திருப்பதிகம் சொல்வது மிகவும் நன்று. வணக்கம்.